இந்த காலை வேளையில் உங்கள் யாவருக்கும் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெபிப்போம். அன்புள்ள ஏசப்பா, இந்த காலை வேலைக்காக நன்றி சுவாமி. ஆண்டவரே, இந்த ஆராதனை உங்கள் கரங்கள் ஒப்புவிக்கிறோம்ப்பா. நாங்கள் வீடுகளில் இருந்தாலும் சுவாமி ஆண்டவரே, எங்களுக்கு ஆண்டவரே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்குறீங்க. ஆண்டவரே, உண்மை துதித்து பாடி ஆராதிக்க உங்கள் வசனத்தை கேட்கும்படி ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்துருக்க இந்த தருணத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துக்கிறோம். கர்த்தாவே, உண்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். இந்த நாள் கூட அப்பா ஆண்டவரே, இந்த வர்ஷிப் செஷன் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஒவ்வொரு பாடல்லையும் ஆண்டவரே உங்கள் மகிமை இறங்குவதாக சுவாமி. நாங்கள் வீட்டில் ஆண்டவரே உண்மை ஆராதிக்கும் போது கூட ஆண்டவரே உங்கள் பிரசனத்தை உணர நீங்கள் எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக. ஆண்டவரே, வீட்டில் இருக்கும் போது ஆண்டவரே எங்களுக்கு அற்புதங்கள் நடப்பதாக, எங்களுக்கு அதிசயங்கள் நடப்பதாக சுவாமி. உங்கள் நாமத்தை உயர்த்த உயர்த்த ஆண்டவரே எங்கள் குறைவுகள் ஆண்டவரே எங்கள் துன்பங்கள் எல்லாம் பறந்து ஓடுவேன்மா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த வேலையில் கூட சுவாமி மெசேஜ்க்காக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் தைரியப்படுத்துகிற மெசேஜாக இருக்க வேணுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்கள் ஒவ்வொருவர் கூடயும் பேசுங்க சுவாமி. ஆண்டவரே, எங்கள் பிரச்சனைகளுக்கு ஆண்டவரே எங்கள் மனசில் இருக்க கேள்விகளுக்கெல்லாம் இந்த நாளில் ஆண்டவரே எங்களுக்கு ஒரு பதில் கிடைக்க நீங்கள் கிருபை பாராட்டுங்கப்பா. ஆவியானவரே, நீர் முழுமையாக ஆண்டவரே இந்த ஆராதனை எங்கள் ஒவ்வொருவருக்கும் வழி நடத்துவீராகப்பா. விசேஷமாக ஒவ்வொரு குடும்பங்கூடையும் நின்று நீங்கள் வழி நடத்த வேணுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. உங்கள் கரங்கள் ஒப்புவிக்கிறோம். இந்த நாளில் பெரிய காரியத்தை செய்யுங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். இந்த காலை வேளையிலும் எல்லாரும் சேர்ந்து கொஞ்ச நேரம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். ரொம்ப நாள் ஆச்சு, கிட்டத்தட்ட ஒரு 2 வாரங்களுக்கு பக்கம் ஆச்சு நம்ம சபை கூடி. அதனால் நல்ல வீட்டில் இருந்தாலும் நல்ல உற்சாகமாக கர்த்தரை தொழுது கொள்ளுவோம். எவ்வளவு என்ன பெரிய சூழ்நிலை இருந்தாலும் எதை குறித்து கலங்க வேண்டாம், பயப்பட தேவையில்லை. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அவர் நமக்கு பெரிய காரியங்களை செய்வார். நன்றியுள்ள இருதயத்தோடு நாதன் இயேசுவை நான் பாடுவேன் என்ற பாடலை எல்லாரும் சேர்ந்து உற்சாகமாக கரங்களை தட்டி பாடுவோம். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். துதிப்பலிகள் செலுத்தியே வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். துதிப்பலிகள் செலுத்தியே வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், இயேசு பரிசுத்தர். நான் நடந்து வந்த பாதைகள் கரடு முரடானவை, நான் நடந்து வந்த பாதைகள் கரடு முரடானவை. என்னை தோளில் தூக்கி சுமந்தார், அவர் அன்பை நான் மறப்பேனோ. என்னை தோளில் தூக்கி சுமந்தார், அவர் அன்பை நான் மறப்பேனோ. என் இயேசு நல்லவர். எல்லாரும் சேர்ந்து என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், இயேசு பரிசுத்தர். என் கரத்தை பிடித்த நாள் முதல் என்னை கைவிடவே இல்லை. என் கரத்தை பிடித்த நாள் முதல் என்னை கைவிடவே இல்லை. அவரின் நேசம் எந்த இன்பம், அவர் நாமம் உயர்த்துவேன். அவரின் நேசம் எந்த இன்பம், அவர் நாமம் உயர்த்துவேன். என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர்,
என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர், என் போக்கிலும் வரத்தினிலும் என் இயேசுவே பாதுகாப்பு, என் போக்கிலும் வரத்தினிலும் என் இயேசுவே பாதுகாப்பு, என் கால்கள் சறுக்கிடும் நேரம் அவர் கிருபை தாங்கிடுதே, என் கால்கள் சறுக்கிடும் நேரம் அவர் கிருபை தாங்கிடுதே, என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம், கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம், இயேசு என்னும் நாமம் உண்டு இன்றே ஜெயித்திடுவோம், இயேசு என்னும் நாமம் உண்டு இன்றே ஜெயித்திடுவோம். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு, நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நல்லவர் வல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர், நல்லவர் வல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு, நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழலுண்டு, செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையில் நிழலுண்டு. பாடிடுவோம் துதித்திடுவோம் பாதைகள் கிடைத்து விடும், பாடிடுவோம் துதித்திடுவோம் பாதைகள் கிடைத்து விடும். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு, நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நல்லவர் வல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர், நல்லவர் வல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு, நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. Hallelujah, we worship you, Father. உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை தொழுது கொள்ளுகிறோம். நீர் நல்லவர், நீர் நல்லவர், என்றும் நன்மைகளை செய்கின்றவர். என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர்.
ஆமா ஆண்டவரே, நாங்க நடந்து வந்த பாதையெல்லாம் கரடு முரடானவை அப்பா. கோலியாத் போன்ற பிரச்சனைகள், செங்கடலை போன்ற ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே பாதைகள் எங்களை நெருக்கி ஆண்டவரே நாங்க முன்ன போக முடியாம தடுத்த நாட்கள் உண்டு, தடுத்த நேரங்கள் உண்டு. ஆனா எல்லா சூழ்நிலைகளையும் எங்க கரத்தை பிடிச்சு எங்களை நடத்தி, பயப்படாத, நான் உனக்கு முன்பதாக சென்று கோணலானவைகளை செவையாக்குவேன், கரடு முரடான பாதைகளை நான் உனக்காக சமன்படுத்தி கொடுப்பேன்னு எங்களுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்து, வார்த்தையை கொடுத்து, தைரியப்படுத்தி, தேற்றி எங்களை நடத்தினீங்களே. அந்த அன்பை நினைச்சு நாங்க பாடுறோம் ஆண்டவரே. அந்த அன்பை நினைச்சு நாங்க உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதிக்கிறோம். நீ நல்லவர் என்று சொல்லுகிறோம். அப்படியே கர்த்தரை தொழுது கொண்டு இருக்கிற இந்த வேலையிலையும் ஆண்டவரே, நீங்க தான் எங்க நம்பிக்கை சுவாமி. அப்பா, hallelujah, we worship you Father. கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருந்து கர்த்தரையே தம்முடைய புயபலமாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான்ற வசனத்தின் மனமாய் ஆண்டவரே, நாங்கள் உங்களை தான் நம்புகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களை சுற்றி இருக்கிற எதையும் நாங்கள் நம்பலை. எங்கள் தேவனாகிய கர்த்தரையே சார்ந்துள்ளோம். நீங்கள் தான் எங்களை விடுவிக்கிறவர், நீங்கள் தான் எங்களை நடத்துகிறவர், எங்கள் குடும்பத்தை பாதுகாக்கிறவர், எங்களை போஷிக்கிறவர், வனாந்திர பாதையிலும் ஆண்டவரே எங்களை நடத்துகிறவர். ஹல்லேலூயா. கலங்கின நேரங்களில் கை தூக்கி
தோல்விகள் எனக்கு இல்லை. மனிதனின் தூஷணையில் மனமடிவடைவதில்லை. நீர் என்னும் பக்கம் உண்டு, தோல்விகள் எனக்கு இல்லை. நாவுகள் எனக்கு எதிராய் சாட்சிகள் சொன்னாலும் வாதாட நீருண்டு, ஒரு போதும் கலக்கம் இல்லை. நாவுகள் எனக்கு எதிராய் சாட்சிகள் சொன்னாலும் வாதாட நீருண்டு, ஒரு போதும் கலக்கம் இல்லை. நீங்க தான்ப்பா எங்க நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு துணை இல்லை. நீங்க தான்ப்பா எங்க நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு துணை இல்லை. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. ஆண்டவரே, நீங்க தான் எங்க நம்பிக்கை, நீங்க தான் எங்க புகழிடம், எங்க அடைக்கலம். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில உம்மை உயர்த்துகிறோம், உம்மை தொழுது கொள்ளுகிறோம் உடைந்த உள்ளத்தோடு. ஆண்டவரே, பாரத்தோடு கலங்கின உடையில் ஆண்டவரே உள்ளத்தோடு தவித்து கொண்டிருக்கிற எல்லா ஆத்துமாக்களையும் நினைவு கூறுகிறோம். எல்லா உள்ளங்களையும் உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒரு விடுதலை, ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஆசீர்வாதம், ஒரு ஆண்டவரே அசாத்தியமான கிருபை அவர்களை சூழ்ந்து கொள்வதாக. தகப்பனே, உம்முடைய இரக்கம் அவர்களுக்கு கடை ஆண்டவரே அப்பா 1000 தலைமுறை தோறும் கிடைப்பதாக. ஹல்லேலூயா. ஒரு பிரேக் த்ரூவை கட்டளையிடுகிறோம், ஒவ்வொரு விடுதலையை கட்டளையிடுகிறோம். கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனமே, நீ வெட்கப்படுவதில்லை, நீ தோற்கடிக்கப்படுவதில்லை, நீ உடைந்து ஆண்டவரே ஹல்லேலூயா we worship you. எல்லாருக்கும் உங்க கிருபையை கிடைக்க பண்ணுங்க, உங்க ஆசீர்வாதங்களை கிடைக்க பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஒரு விடுதலை உண்டாகட்டும், ரட்சிப்பு உண்டாகட்டும். எந்தெந்த பகுதிகளெல்லாம் வாழ்க்கையில் ஆண்டவரே உம்முடைய தொடுதல் தேவைப்படுதோ எல்லா பகுதிகளிலும் உம்முடைய தொடுதல் கிடைப்பதாக. கர்த்தரை அசைவாடுவீராக ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த ஆன்லைன் சர்வீஸ் மூலியமாக உங்களை பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறோம். நாம் இப்பொழுது நம்முடைய இந்திய தேசத்திற்காக ஜெபிக்கலாம். வீட்டில் இருக்கிறவர்கள் கர்த்தருடைய பரிசுத்த நாமம் ஸ்தோத்திரம். ஆண்டவர் இரட்சகருமாய் மீட்பருமாய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த ஆன்லைன் வழி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். நாம் இந்த லாக்டவுன் இனி சீக்கிரம் முடிந்து நெக்ஸ்ட் வீக் அடுத்த வாரம் நம்ம அனைவரும் கூடி வந்து இந்த இடத்துல ஆராதிப்போன்னு விசுவாசிக்கிறேன். அதே நீங்களும் விசுவாசிப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அதன்படி நம்முடைய இந்திய தேசத்துக்காக ஜெபிக்கலாம். அன்பு மகா பரிசுத்த பரலோக பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, கொடுக்கப்பட்ட அருமையான இந்த காலை வேளைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த ஓய்வு நாளில் உம்மை துதிக்க தந்த பலன் கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, ஆண்டவரே எங்கள் இந்திய தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் இந்திய தேசம் ரத்த கொட்டில் ஒப்பிடுத்து ஜெபிக்கிறோம். அப்பா, எங்கள் இந்திய தேசத்தில் காணப்படுகிற ஆண்டவரே இந்த கொரோனா கொள்ளனை முற்றிலும் அழித்து போடுவீராக. ஆண்டவரே, இந்த 3ஆம் அலை எல்லாம் எதுவுமே பரவக்கூடாது. ஆண்டவரே, கர்த்தர் ஒரு பெரிய மாற்றங்களை கொண்டு வருவீராக. அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, இந்தியாவில் காணப்படுகிற ஆண்டவரே
பெட்ரோல் விலைவாசி எல்லாம் குறைக்கப்படணும் ஆண்டவரே. அரசாங்கத்திடம் கத்ததாமே நீர் பேசுவீராக அப்பா. ஆண்டவரே, ஏழை மக்கள் உள்ள ஜனங்கள் ஆண்டவரே 138 கோடிக்கு அதிகமான என் ஜனங்களை கண்ணோக்கி பாருங்க அப்பா. ஆண்டே, இந்த விலைவாசி பெட்ரோல் விலைவாசி உயர்வால் ஆண்டவரே பொருட்களின் விலையெல்லாம் உயர்ந்து கொண்டு போகிறது அப்பா. இந்த கொரோனா காலகட்டங்களில் அப்பா இயேசு கிறிஸ்துவே ஆண்டவரே, இந்த கொரோனா காலகட்டங்களில் ஆண்டவரே அநேகர் வேலை இழந்து தொழிலை இழந்து இருக்கிறாங்க அப்பா. அநேகர் ஆண்டவரே இந்த சம்பளம் கூட இன்னும் கிடைக்க முடியாமல் இருக்காங்கப்பா. ஆனால் இந்த விலைவாசியை நீர் கட்டுப்படுத்துவீராக. அரசாங்கத்திடம் நீர் எங்களுக்காக பரிந்து பேசுங்க தகப்பனே. அப்பா சோத்தரிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே. நல்ல ஆளுமைகளை தந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். தமிழ்நாடு முதலமைச்சர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எங்கள் பிரதமருக்காயும் நன்றி செலுத்துகிறோம், முதலமைச்சருக்காய் நன்றி செலுத்துகிறோம், எங்கள் ஜனாதிபதி துணை ஜனாதிபதிக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்திய ஜனங்களே ஆண்டவரே 138 கோடிக்கு அதிகமான ஜனங்களை கண்ணோக்கி பாருங்க. அவர்களெல்லாம் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரே நீர் அவர்களுக்காக அந்த கல்வாரி சிலுவையிலே எங்களுக்காகவும் 2021 வருஷம் முன்பாக ஆண்டவரே உங்களுடைய விலையேறப்பட்ட ரத்தத்தை எங்களுக்காக செலுத்தி மீட்டெடுத்தீர்கள் தகப்பனே. அது நாங்கள் வீணாய் போகாதபடி ஒவ்வொரு ஆத்மாக்கள் ரட்சிக்கப்படட்டும். என் இந்திய தேசத்தை இயேசுவும் மாற்றுங்க ஆண்டவரே. சோதரிக்கிறோம் ஆண்டவரே. அரசியலில் ஆண்டவரே நல்ல ஒரு நாணயத்தை தந்து ஆண்டவரே இந்த காலகட்டங்களில் நல்ல முறையில் அரசாங்கம் எடுத்து செல்ல நாட்டை நல்ல முறையில் நடத்த கத்தர் உதவி செய்யுங்க, பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. சோதரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த விலைவாசியெல்லாம் குறைக்கப்பட்ட கத்தர் உதவி செய்வீராக. மீட்பரும் இரட்சகருமாய் இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். இந்த வேலையில் கூட சில அனௌன்ஸ்மெண்ட்ஸ் நம்ம கவனிக்கலாம். நம்மளுக்கு இப்போ லாக்டவுனாக இருக்கனால நம்மளுக்கு எல்லா ப்ரேயரும் நம்மளுக்கு ஜூமில் நடக்குது. ஆகஸ்ட் மாதம் ஜெப மாதமாக இருக்கிறனால காலையில் 5:30 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் நம்மளுக்கு ஜூம் ப்ரேயர் நடக்குது. அதே போல் ராத்திரி 9:30 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் ஜூம் ப்ரேயர் நடக்குது. யாவரும் கலந்து கொள்ளுங்க. டீன்ஸுக்கு தனியாக நடக்குது. டீன்ஸுக்கு 8லேருந்து 8:30 வரைக்கும் அவங்களுக்கு ஜூம் ப்ரேயர் நடக்குது. யூத்துக்கு 8:30 to 9 நடக்குது. சண்டே கிளாஸ் குழந்தைங்களுக்கு வாரத்தில் 2 நாள் நடக்குது. செவ்வாய்க்கிழமையும் வியாழக்கிழமையும் சாயந்தரம் 7 to 7:30 மணி வரைக்கும் நடைபெறுகிறது. அதே போல் சண்டே கிளாஸ் குழந்தைங்களுக்கு எவ்ரி சண்டே அவங்க லிங்க் அனுப்புகிறாங்க, சண்டே கிளாஸ் லிங்க் அனுப்புகிறாங்க. அதை கேட்டு நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு அதை பார்க்க நீங்கள் வைங்க. இந்த வெள்ளிக்கிழமை வந்து நம்மளுக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரேயர் இருக்குது. எப்போவுமே நம்ம கடைசி வெள்ளிக்கிழமை வந்து நம்ம ஆல் நைட் ப்ரேயர் நம்ம பண்ணுறோம் ஜூமில். 9:30 to 11:30 வரைக்கும் ப்ரேயர் நடக்குது. நம்மளுக்கு அதில் கெஸ்ட் ஸ்பீக்கர் இருப்பாங்க. அதனால் அந்த கூட்டத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வர வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் 27 ராத்திரி 9:30லேருந்து 11:30 வரைக்கும் மீட்டிங் நடக்கும். அதில் கலந்துக்கொள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒரு திருமண அறிக்கையை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே செப்டம்பர் மாதம் 8ஆம் நாள் புதன்கிழமை காலை 10 மணிக்கு சிவகங்கை மாவட்டம் வாணி கிராமத்தில் வசிக்கும் திரு எம் சந்திரன் லேட், திருமதி கல்லம்மை ஆகியோரின் குமாரன் சி அழகர்சாமி அவர்களுக்கும், நாமக்கல் மாவட்டம் பெள்ளக்காடு கிராமத்தில் வசிக்கும் வி மணி, திருமதி ருக்குமணி ஆகியோரின் குமாரத்தி செல்வி பிரேமாவுக்கும் பெரியோர்களால் திருமணம் நிச்சயிக்கப்பட்டு மேற்படி திருமணம் கோவைப்புதூர் நகரில் இருக்கிற நம்முடைய IPA பேச்சிட்டி ஆலயத்தில் வைத்து நம்முடைய தலைமை போதகர் ரெவரண்ட் பீட்டர் பிரகாசம் ஐயா அவர்களுடைய தலைமையிலும் பாஸ்டர் எல் தேவராஜ் ICRM மஞ்சூர் அவர்கள் முன்னிலையிலும் நடைபெற இருக்கிறது. இந்த திருமணம் நடக்கக்கூடாதபடிக்கு நியாயமான தடைகள் முகாந்தரங்கள் இருக்குமானால் அது எழுத்துப்பூர்வமாக முன்கூட்டியே நம்முடைய போதகருக்கு அளிக்கப்பட வேண்டியது. இது வாசிக்கப்பட வேண்டிய முதலாவது திருமண அறிக்கையாக இருக்கிறது. ஆமேன். உங்கள் யாவரையும் ஆண்டவருடைய நாமத்தினாலே வாழ்த்துகின்றேன். கடந்த வாரம் நாம் கூடி வர முடியவில்லை, இந்த வாரமும் நாம் கூடி வர முடியவில்லை. கர்த்தருக்கு சித்தமானால் இந்த மாதத்தினுடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமை 29ஆம் தேதி நாம் அனைவரும் கூடி வருவோம் என்று ஆவலோடு கூட எதிர்பார்க்கின்றோம். 2 வாரத்துக்கு முன்பதாக நம்முடைய ஆராதனையை சரியாக முடிக்க முடியவில்லை. நானும் சரீரத்தில் சுகவீனமாக இருந்தேன். எனக்காக ஜெபித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. சுகம் அடைந்து கொண்டு வருகின்றேன். பரிபூர்ண சுகம் உண்டாக நீங்கள் அனைவரும் எனக்காக
ஜெபிக்கும்படியும் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அது வரைக்கும் என்னுடைய உடன் ஊழியர்களை உங்களோடு கூட பேச சொல்லியிருக்கின்றேன். அவர்கள் தேவனுடைய வார்த்தைகளை உங்களுக்கு கொண்டு வருவார்கள். மேலும் நம்முடைய ஆலயம் திறந்த பிற்பாடு நம்முடைய ஆலயத்தில் நடைபெறுகின்ற எல்லா கூட்டங்களும் எப்பொழுதும் போல நடைபெறும் என்பதையும் உங்களுக்கு நான் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். உங்களுக்கு யாருக்கு என்ன ஜெப தேவையாக இருந்தாலும் ப்ரேயர் ஹெல்ப் லைன் நம்பர் இருக்கிறது. அது ஸ்க்ரீனில் எப்பொழுதுமே உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம். 8300 135 பிறகு 000. நீங்கள் அந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளும்படி, என்ன தேவையாக இருந்தாலும் தொடர்பு கொள்ளும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நான் ஏற்கனவே அறிவித்திருக்கிறபடி வீடுகளிலே கூடும் பொழுது 1 மணி நேரம் நீங்கள் தனியாக பாடல்களை பாடி ஜெபம் பண்ணி வசனத்தை தியானம் பண்ணி உங்களுக்குள்ளேயே எல்லாவற்றையும் செய்து பிறகு யூடியூப் லிங்க் ஓப்பன் பண்ணி நீங்கள் ஆராதனை தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொள்ளும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வழக்கமாக 8 to 10 அதே டைமையும் உங்கள் வீட்டிலே நீங்கள் மெயின்டைன் பண்ணும்படியாக உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நாங்கள் வியூஸ் பார்க்கும் பொழுது அது மிகவும் குறைவாக இருக்கிறது. உங்களில் அநேகர் நம்முடைய சபையினுடைய வீடியோ பார்க்கிறீர்களோ வெளியில் போய் பார்க்கிறீர்களோ எங்களுக்கே தெரியவில்லை. அவரவர்களுடைய சபைக்கு உண்மையாக இருக்க வேண்டும். அதுதான் லாயல்ட்டி. நான் இந்த சபை சேர்ந்தவன் என்று சொல்லி அந்த சபையினுடைய டைமுக்கோ அல்லது இன்னும் நேரத்தில் எழுந்து விட்டால் உங்களுடைய நேர வசதிக்காகவோ உண்மையாகவே குடும்பத்தோடு கூட உட்கார்ந்து நீங்கள் ஆராதனை செய்து செய்திகளை கேட்க வேண்டும் என்று மீண்டும் உங்களை நான் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது நாம் காணிக்கைக்காக ஜெபிப்போம். ஆலயத்துக்கு வராமல் இருந்தாலும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருக்கு நாம் கொடுப்பதை எடுத்து நாம் வைக்க வேண்டும், சேகரிக்க வேண்டும். பைபிளில் ஒரு வசனம் வருகிறது, அதை நான் உங்களுக்கு வாசிக்கும்படியாக விரும்புகின்றேன். 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரத்திலே இவ்விதமாக பவுல் எழுதுகின்றார். அதாவது பரிசுத்தவான்களுக்காக சேர்க்கப்படும் தர்ம பணத்தை குறித்து நான் கலாத்தியா நாட்டு சபைகளுக்கு பண்ணின திட்டத்தின்படியே நீங்களும் செய்யுங்கள். நான் வந்திருக்கும் போது பணம் சேர்க்குதல் இராதபடிக்கு உங்களில் அவனவன் வாரத்தின் முதல் நாள் தோறும் தன் வரவுக்கு தக்கதாக எதையாயிலும் தன்னிடத்தில் சேர்த்து வைக்க கடவன். ரொம்ப ப்ளீஸிங்காக எழுதுகிறார். எதையாயிலும் என்று எழுதுகிறார். அந்த நாட்களில் அவங்க பணம், பொருள், காய்கறி, விதைகள் பல காரியங்களை கொடுத்து கொண்டு வந்தார்கள். அதை வைத்து தான் அப்படி எழுதுகிறார். ஆனால் முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டியது வாரம் கர்த்தருக்காக கொடுக்க வேண்டும். கர்த்தர் கட்டாயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம சபையில் இருக்கிற எல்லாரையுமே உயர்ந்த நிலைமைக்கு கொண்டு வருவார். நான் சொல்கிறது நடக்கும். அதுதான் என்னுடைய ஜெபம். நீங்கள் என்னுடைய பிள்ளைகள், நீங்கள் நல்லா இருந்தால் தான் எனக்கு சந்தோஷம். கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய தொழில் வியாபாரத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பயப்படாதிருங்கள், கர்த்தர் நம்மை நடத்துவார். நாம் ஜெபம் பண்ணலாமா? பரலோக பிதாவே, உம்முடைய பிள்ளைகள் இந்த ஞாயிற்றுக்கிழமையும் கர்த்தருக்காக கொடுக்க வேண்டும் என்று எடுத்து வைத்திருக்கிற காணிக்கைகளுக்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அந்த காணிக்கைகளெல்லாம் ஆசீர்வதியும். தசம பாகத்தை எடுத்து வைத்திருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தருக்காக உண்மையாய் இருக்கணும், சபைக்கு லாயலாய் இருக்கணும் என்று அந்த சிந்தையோடு கூட இருக்கிற ஒவ்வொரு தனிப்பட்ட நபருக்காக, குடும்பத்துக்காக நான் ஜெபம் பண்ணுறேன் சுவாமி. அவர்களுடைய இருதயத்தின் எண்ணத்தின்படியே நீர் அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை வாளாக்காமல் தலையாக்கி, கீழாக்காமல் மேலாக்கி, எல்லாவற்றிலும் அவர்கள் உயர்ந்திருக்க கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணுவீராக. அவர்கள் சாப்பிடுகிற அப்பத்தையும் குடிக்கிற தண்ணீரையும் ஆசீர்வத்து வியாதியை விலக்கி நன்மையினாலும் கிருபையினாலும் ஒவ்வொரு குடும்பத்தையும் முடிசூட்டுவீராக. உம்முடைய கரத்திலே இந்த சபையில் அங்கமாயிருக்கிற எல்லா குடும்பங்களையும், புதிதாய் வருகிற குடும்பங்களையும் உம்முடைய கரத்திலேயே ஒப்பு கொடுக்கிறோம். ஆன்லைனில் எங்கள் சபையில் விசுவாசிகளாக இருந்து பல ஊர்களிலும் வெளிநாடுகளில் இருக்கிறவர்களையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம் ஐயா. அவர்களையும் உம்முடைய நன்மையினால் நிரப்பும் சுவாமி. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே
வீடுகளிலே கூடியிருக்கிற உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக தேவன் கொடுத்த இந்த மேலான கிருபைக்காக நான் நன்றி சொல்லிக் கொள்கிறேன். இப்பொழுதும் நாம் வேதத்திலிருந்து ஒரு வேத பகுதியை நாம் வாசிக்க கேட்கலாம். 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 15வது வசனம். 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 15வது வசனம். சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தே, கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. இன்றைக்கு இந்த காலவேளையில் யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது என்ற தலைப்பில் நாங்கள் உங்களோடு பேச இருக்கிறேன். அதற்கு முன்பாக நீங்கள் இருக்கிற இடங்களிலே ஒரு நிமிடம் இந்த வார்த்தையை தேவன் நமக்கு ஆசீர்வாதம் தரும்படியாக, தேவ ஆவியானவர் உங்களோடு இடைபடும்படியாக, பேசுகிற என்னையும் தேவன் பலப்படுத்தும்படியாக ஒரு நிமிடம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மாலன்றி என்னாலாகும் என்று சொல்ல ஒன்றும் இல்லை. உம்மாலன்றி என்னாலாகும் என்று சொல்ல ஒன்றும் இல்லை. சிறுவன் கை 5 அப்பம் 2 மீன்கள் உண்டு எடுத்தாசீர்வதித்து அளித்திடும் தேவா. சிறுவன் கை 5 அப்பம் 2 மீன்கள் உண்டு எடுத்தாசீர்வதித்து அளித்திடும் தேவா. யுத்தம் எனதல்ல, கர்த்தரின் யுத்தம். சும்மா நின்று நான் பார்த்திட செய்யும். யுத்தம் எனதல்ல, கர்த்தரின் யுத்தம். சும்மா நின்று நான் பார்த்திட செய்யும். சத்துரு வெள்ளம் போல் எழும்பிடும் வேளை கர்த்தரின் ஆவியே கொடியேற்றுவீரே. சத்துரு வெள்ளம் போல் எழும்பிடும் வேளை கர்த்தரின் ஆவியே கொடியேற்றுவீரே. எந்த நாமூலம் பேசும் இயேசுவே, எங்களை இரத்தத்தில் வைத்திடும். ஆமென். யுத்தம் உங்களுடையதல்ல, அது கர்த்தரின் யுத்தம். யுத்தம் உங்களுடையதல்ல, அது கர்த்தரின் யுத்தம். ஆண்டவரே, இந்த காலவேளையிலும் இந்த வசனத்தின் மூலமாய் நீர் எங்களோடு இடைபடுவீராக. உம்முடைய நாமம் ஒன்றே மகிமைப்படும் ஆண்டவர், மகிமைப்படட்டப்பா. என் வாயின் வார்த்தைகளும் எங்களுடைய இருதயத்தின் தியானமும் உமக்கு பிரீதியாக இருப்பதாக உம்முடைய கரத்திலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கடந்த வாரத்திலும் இந்த வாரத்தில் நாம் ஆன்லைன் வழியாக தேவனை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். தேவனுடைய செய்தியையும் இதே ஆன்லைன் வழியாக நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். வீடுகளில் இருந்தாலும் வேத வசனங்களை நாம் தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். அவரை ஆராதிக்க இப்படிப்பட்ட நல்ல வசதிகளை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். அதற்காக நாம் நன்றியுள்ள இருதயத்தோடு தேவனை துதிக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். இப்பொழுதும் இந்த வசனம், நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். இந்த யுத்தம் உங்களுடைய அல்ல, இது கர்த்தருடைய யுத்தம். இது கர்த்தருடைய யுத்தம். இந்தியாவிலே கொரோனா என்ற யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது.
மரணங்கள் ஆங்காங்கே நடந்து கொண்டிருந்தது. கடந்த ஆண்டிலும் இந்த வருஷத்தினுடைய துவக்க காலகட்டத்திலும் கொரோனாவினால் பாதிக்கப்பட்ட ஜனங்கள் அதிகமாய் மரித்து கொண்டிருந்தார்கள். கொரோனா வாலிபர்களையும் விட்டு வைக்கவில்லை, இளம் குழந்தைகளையும் விட்டு வைக்கவில்லை, குடும்ப தலைவர்களையும் விட்டு வைக்கவில்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இந்திய தேசத்திற்கு ஒரு சவாலாய் காணப்பட்டது. இந்தியாவுக்கு மட்டுமல்ல, உலக நாடுகளுக்கு இந்த கொரோனா ஒரு சவாலாய் காணப்படுகிறது. இந்த காலத்தில் இப்பொழுது சொல்லுகிறார்கள், இது உருமாறின கொரோனாவாக உலகம் எங்கிலும் காணப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படி என்று சொல்லி ஒரு சூழ்நிலையை உருவாகி கொண்டிருக்கிறது. எல்லா இடத்திலும் ஒரு பயமும் ஒரு கலக்கமும் உண்டாகி கொண்டே இருக்கிறது. மருத்துவமனைகளில் கடந்த நாட்களிலே இடங்கள் காலி இல்லாதபடி அதாவது ஆக்சிஜன் குறைபாட்டினால குழந்தைகளும் பெரியவர்களும் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்ததை நாம் பார்க்க முடியும். பள்ளிகள் திறக்கப்படவில்லை, ஆலயங்கள் திறக்கப்படவில்லை. இப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான சூழ்நிலையிலே இன்றைக்கு உலகம் போய் கொண்டிருக்கிறது. யோசபாத் ராஜா அவன் சொல்லுகிறான், யோசபாத்துக்கு விரோதமாக 3 விதமான ராஜாக்கள் யுத்தத்திற்கு வருகிறதை நாம் இந்த வேத வசனத்தின் மூலமாய் பார்க்க முடியும். மோவாப் புத்திரர், அம்மோன் புத்திரர், அது மட்டுமல்ல சேயீர் மலை தேசத்தார். இப்படிப்பட்ட 3 ராஜாக்கள் இந்த யோசபாத் ராஜாவுக்கு விரோதமாய் அங்கே வருகிறதை நாம் பார்க்க வரும். கடற்கரை மணலத்தனையாய் சேனை நிற்கிறது. யோசபாத்திற்கு ஒரு கலக்கமும் மரண பயமும் அங்கே உண்டாகிறதை பார்க்கிறோம். வேதம் சொல்லுகிறது, 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது, வாசிக்க கேட்கலாம். அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதுக்கு ஒருமைப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தான் அப்படி என்று சொல்லப்பட்டது. அதாவது யூதாவெங்கிலும் உபவாசத்தை கூறுவித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுக்கு பயந்து. இந்த யோசபாத்தை பற்றி நாம் வேதத்திலே நன்றாய் படிக்கும் பொழுது தேவனுக்கு பயந்து நடந்த ஒரு மனிதன் என்று சொல்லப்படுகிறது. 2 நாளாகமம் 17ஆம் அதிகாரம் 3, 4, 5 வசனங்களிலே சொல்லப்படுகிறது. வசனத்தின்படி வாழ்ந்தவர், கர்த்தர் அவரோடு கூட இருந்தார். இந்த சூழ்நிலையில் தான் கர்த்தர் அவரோடு கூட இருந்தார். இஸ்ரவேல் சாம்ராஜ்யம் முழுமையிலும் கர்த்தருடைய வசனத்தை போதிப்பதற்காக போதகர்களை நியமித்து கர்த்தருடைய வேத வசனத்தின்படி ஜனங்களை அவர் நடத்தி கொண்டு வந்த ஒரு நல்ல ராஜா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில் எதிராக 3 ராஜாக்கள் வருகிறதை நாம் பார்க்கிறோம். ஏதாவது காரணம் இருக்கிறதா? ஒரு காரணமும் இல்லாமல் இந்த ராஜாவுக்கு விரோதமாய் இவர்கள் வருகிறதை நாம் பார்க்கிறோம். எதிரிகள் எப்பொழுது வருகிறார்கள் என்று சொல்லாத அளவுக்கு காரணம் இல்லாதபடி அவர்கள் பயக்கிறவர்களாக காணப்படுகிறார்கள். வேதம் சொல்லுகிறது, நாம் யுத்தம் பண்ணும்படியாய், நம்மோடு யுத்தம் பண்ணும்படியாய் சத்துரு வெள்ளம் போல வருகிறானாம். ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. 2 அதாவது கூட இருந்தார். இந்த சூழ்நிலையில் அவனுக்கு விரோதமாய் வந்த ராஜாக்கள் காரணமில்லாமல் அவனை பகைக்கிற ஒரு சூழ்நிலையை நாம் காண முடியும். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது, நமக்கு போராட்டம் உண்டு. இப்போ நமக்கு போராட்டம் இந்த உலகத்திலே போராட்டம் நமக்கு வந்து கொண்டு தான் இருக்கும். கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமல்ல, எல்லா ஜனங்களுக்கும் போராட்டங்கள் வந்து கொண்டிருக்கிறது. அதிலும் விசேஷமாய் தேவன் பிள்ளைகளுக்கு நாம் இங்கே போராட்டத்தை நாம் பார்க்க முடியும். அவர்களுக்கு விரோதமாய் சத்துரு காரணமில்லாமல் எழும்புவதை நாம் பார்க்க முடியும். சத்துரு நமக்கு விரோதமாய் மந்திரங்கள், பில்லி சூனியங்களை ஏவிவிட்டு அவனை நமக்கு விரோதமாய் பொறாமையான காரியங்களை ஏவிவிட்டு ஜனங்களை வஞ்சகமாய் நடத்துகிற ஒரு சூழ்நிலையாய் பிசாசு காணப்படுகிறான். முதலாவது சாத்தான் நம்முடைய வாழ்க்கையில் பயத்தை கொண்டு வருகிறவனாக இருக்கிறான். பயத்தை உண்டாக்கும் காரியத்தை செய்வான். யுத்தத்தை கொண்டு வந்து மக்களை அடிமைத்தனத்துக்குள்ளே கொண்டு விடுவதற்கு தான் சத்துரு தன்னுடைய தந்திரத்தை அவன் பயன்படுத்துகிறதை பார்க்கிறோம். ஒரு காரணமும் இல்லாத நேரத்திலே நமக்குள்ளாக ஒரு பயத்தை கொண்டு வருகிறான். இப்படிப்பட்ட கலக்கத்திற்குள்ள தான் இந்த யோசபாத் என்கிற ராஜா காணப்பட்டதை நாம் பார்க்கிறோம். ஆனால்
அதாவது அந்த நேரத்தில் மற்றவர்களை அவன் தேடவில்லை. இந்த ராஜா ஒரு நல்ல காரியத்தை செய்கிறான் பாருங்கள். மற்றவர்களை தேடவில்லை, தனக்கு உதவிக்காக அண்டை நாட்டாரையும் தனக்கு யார் உதவி செய்வார்கள் என்பதையும் அறிந்து அவர்களை கூப்பிடவில்லை, கர்த்தரை சார்ந்திருந்தான் என்று சொல்லப்படுகிறது. யோசபாத் கர்த்தரை தேடினான், கர்த்தர் உதவி செய்வார் என்கிற நம்பிக்கை அவருக்குள்ளாக இருக்கிறது. அற்புதம் ஆண்டவர் செய்வார், அற்புதம் எனக்கு செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார் அப்படி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, அடுத்த ஒரு காரியத்தையும் இந்த யோசபாத்து செய்கிறதை பார்க்கிறோம். இது தேசத்தை பாதிக்கிற விஷயமாக இருக்கிறபடினாலே அவன் தேசமெங்கிலும் உபவாசத்தை கூறுவித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உபவாசத்தை கூறுவித்தான். தேசத்தில் இன்றைக்கு பயங்கரமான ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. அங்கங்கே அழிவுகள் காணப்படுகிறது, அங்கங்கே வெள்ளச்சேதங்கள் காணப்படுகிறது, அங்கே பலவிதமான மரணத்துக்கு ஏதுவான வியாதிகளினால ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு நாம் அமைதியாக இராதபடி உபவாசம் செய்ய வேண்டியவர்களாக நாம் காணப்படுகிறோம். உபவாசம் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை கொண்டு வருகிறதா இருக்கிறது. உபவாசம் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை கொண்டு வரும். உபவாசத்தை குறித்து நான் ஒரு சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவர் கற்றுக் கொடுத்த முன்மாதிரி தான் உபவாசமாக இருக்கிறது. ஜெபங்களிலே மிகவும் உன்னதமான ஒரு ஜெபம் இந்த உபவாச ஜெபம்தான். ஜெயமுள்ள கிறிஸ்தவ ஜீவியத்தின் ஆதாரமே உபவாசம் ஜெபம்தான். தேவ பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்ட தற்காப்பின் ஆயுதம் உபவாசம் ஜெபந்தான். சத்ருவின் அரண்களை நிர்மூலமாக்குற ஆயுதம் இந்த உபவாசம் ஜெபந்தான். தேவன் செயல்படும்படி துரிதப்படுத்துகிறது. அமைதனாய் தேவன் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவனை செயல்படுத்துகிற அவர் செயலாற்றும்படியாக இந்த உபவாசம் அவரை துரிதப்படுத்துகிறது. பரலோகத்தையே செயல்பட வைக்கிறது தான் உபவாச ஜெபம். அது மட்டுமல்ல, தடைகளை மாற்றுகிறது. நம்முடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட தடைகள் வந்தாலும், எப்பேற்பட்ட போராட்டங்கள் வந்தாலும் அந்த தடைகளை மாற்றுகிற வல்லமை இந்த உபவாச ஜெபத்திற்கு காணப்படுகிறது. அதனால தான் இந்த யோசபாத் ராஜா நன்றாய் அறிந்து கொண்டபடினாலே இந்த தேசம் எங்கிலும் உபவாசத்தை கூறிவித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கு. 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 3வது வசனம் அதை சொல்லுகிறது. அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதுக்கு ஒருமைப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறிவித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் பிரச்சனைகள், போராட்டங்கள், திகில்கள், பயங்கள் வரும் பொழுது நாம் போக வேண்டிய இடம் கர்த்தருடைய சமூகம். கர்த்தரை நாம் தேடும் பொழுதுதான் அவர் நமக்கு தென்படுகிறவராக இருக்கிறார். நாம் எந்த அளவுக்கு ஆண்டவருடைய சமூகத்தை தேடுகிறோமோ அந்த அளவுக்கு தேவன் நம்மோடு இடைபடுகிறவராக இருக்கிறார். அவர் நம்மோடு பேசுகிறவராக இருக்கிறார். நம்முடைய கட்டுகளிலும் நம்முடைய பிரச்சனைகளிலும் நமக்கு விடுதலை தருகிற தேவனாய் இருக்கிறார். அதாவது உபவாச ஜெபத்திற்கு ஒரு மாபெரும் வல்லமை உண்டு என்பதை உலகம் அறிந்திருக்கிறது மட்டுமல்ல, வேதாகமத்திலும் அதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டின் காலத்திலே அநேகர் உபவாசித்து ஜெபித்ததை நாம் பார்க்க முடியும். எஸ்தர் உபவாசித்து இஸ்ரவேல் ஜனங்களை, அழிவுக்கு நேராக இருந்த யூதர்களை பாதுகாத்து 127 நாடுகளிலே இருந்த யூதர்களை பாதுகாத்ததை நாம் அறிய முடியும். நெகேமியா உபவாசம் செய்தபடினால்தான் இடிக்கப்பட்ட அலங்கத்தை, இடிந்து போன எருசலேம் அலங்கத்தை அவர் கட்டி முடிக்கிறவராக இருக்கிறார். எஸ்தர் அது மட்டுமல்ல, எஸ்ரா இடிக்கப்பட்ட எருசலேம் தேவாலயம் கட்டப்பட அவர் உபவாசம் வந்து ஜெபித்ததாக பார்க்கிறோம். இப்படி சாப்பாட்டை ஒதுக்கி தேவனோடு இடைப்படுகிற ஒரு சூழ்நிலை தான் பிரேயராக இருக்கிறது, உபவாச ஜெபமாக இருக்கிறது. ஃபாஸ்டிங் பிரேயர் என்றால் அதாவது உணவை வெறுப்பது, தேவனை நெருங்குவது. எந்த அளவுக்கு நாம் தேவனை நெருங்குகிறோமோ, எந்த அளவுக்கு நாம் தேவனோடு இடைப்படுகிறோமோ அவ்வளவாய் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் உண்டாகும். எல்லாரையும் எருசலேமிலே கூடி வர செய்து உபவாசத்தை கூறுவித்தது மட்டுமல்ல, சாத்தான் இந்த பிரச்சனையிலிருந்து, இந்த இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து, இந்த 3 ராட்சாக்களின் பிடியிலிருந்து, தேசத்துக்கு நேராய் வந்த இந்த மாபெரும் அச்சுறுத்தலிருந்து விடுதலையாக்க வேண்டும் என்று சொல்லி தான் உபவாசம் இருந்தது மட்டுமல்ல, தன்னுடைய ஜனங்களையும் சேர்த்து அங்கே உபவாசிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஃபஸ்ட்டு அவங்க செய்கிற காரியத்தை நாம் பார்க்க முடியும். இந்த உபவாச ஜெபத்தில் முதலாவது அவன் செய்கிற காரியங்கள் 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் சொல்லப்படுது. எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, பரலோகத்திருக்கிற நீரல்லவோ தேவன், தேவரீர்
ஜாதிகளுடைய ராஜ்யங்களை எல்லாம் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமம் இருக்கிறது, ஒருவரும் உம்மோடு எதிர்க்க நிற்கக்கூடாது. உபவாச ஜெபத்திலே அவன் கர்த்தரை புகழுகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தரை புகழ்ந்து துதிப்பதை நாம் பார்க்கிறோம். கர்த்தரை ஆராதிக்கிறதை பார்க்கிறோம். தேசத்தில் ஒரு அழிவு வருகிறதை ஒரு ராஜாவால் பார்க்க முடியாதபடி தேவ சமூகத்தில் மன்றாடுகிறதை நாம் பார்க்கிறோம். தேசத்திலே தேவனை உயர்த்தி உயர்த்தி அவன் தேவ சமூகத்தை அவன் மன்றாடுகிறான். நாங்கள் உமக்கு சொந்தம், எனவே எங்களுக்கு விரோதமாய் வருகிறவர்கள் உமக்கு விரோதமாய் வருகிறார்கள் என்று சொல்லுகிறார். அருமையான தேவ ஜனமே, நாமும் தேவனுடைய பிள்ளைகள். அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்ட நாம் தேவனுடைய பிள்ளைகள். நமக்கு ஒரு பிரச்சனை வரும் என்றால் அது தேவனுக்கு வருகிறதா இருக்கிறது. அதை அப்படித்தான் நம்ம எடுத்துக்கொள்ளணும். ஆண்டவரே, எனக்கு வருகிற இந்த காரியம், நான் உம்முடைய பிள்ளை அல்லவா, நான் உம்முடைய சொந்த இரத்தம் அல்லவா, நான் என்னை நீர் ஆண்டவரே உம்முடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே என்னை மீட்டு கொண்டீரே, உம்முடைய சொந்த சம்பத்தல்ல ஆண்டவரே, எனக்கு விரோதமாய் வருகிற இந்த பிரச்சனை இது உமக்கு விரோதமாக வருகிறதா இருக்கிறது. வருகிற கர்த்தருக்கு விரோதமாக எழும்பின ராஜ்யம் அழிந்து போகிறதாய் சரித்திரம் சொல்கிறது. ஒரு ராஜ்யத்திற்கு விரோதமாய் கர்த்தருக்கு விரோதமாய் ஒரு ராஜ்யம் எழும்புமானால் அந்த ராஜ்யம் அது ஒன்றுமில்லாமல் சிதைந்து ஒன்றுமில்லாமல் போயிருக்கிறதை பார்க்கிறோம். இந்த கல்லில் மோதுகிறவன் சிதறுண்டு போவான் என்று வேதம் சொல்லுகிறது. பழைய ஏற்பாட்டின் காலத்திலே, 1ஆம் நூற்றாண்டு காலத்திலே அநேகர் கிறிஸ்தவத்திற்கு விரோதமாய் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்பினார்கள். அவர்கள் இன்றைக்கு அவருடைய சரித்திரத்தில் அவருடைய பேர் இல்லாமல் இருக்கிறது. அவர்களை பற்றி பதிவுகள் இல்லாமல் இருக்கிறது. அவ்வளவாய் அந்த தேசங்கள் அழிந்து போயிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். ரோம சாம்ராஜ்யம் ஒரு காலத்திலே ரோம சாம்ராஜ்யம் எழும்பி அதாவது தேவ ஜனங்களையும் தேவ மக்களையும் கொன்று குவித்ததை நாம் பார்க்க முடியும். ஹிட்லர் என்ற ஒரு மனிதன், மிகவும் கொடூரமான ஒரு மனிதன், தேவ ஜனங்களையும் யூதர்களையும் அங்கே அழித்ததை நாம் பார்க்க முடியும். அவருடைய பெயர் இன்றைக்கு இல்லை. அவருடைய பெயர் இன்றைக்கு சரித்திர புஸ்தகத்திலே பதிவு செய்யப்படவில்லை. ஒரு கொடுங்கோலான ஆட்சி செய்த மனிதர்கள் அழிந்து போயிருக்கிறார்கள். அதோடு அவருடைய பெயர்களும் அழிக்கப்பட்டு போயிருக்கிறது. இயேசுவின் நாமம் ஒன்றே இன்றைக்கும் உயர்ந்திருக்கிறது. யாரெல்லாம் இயேசுவின் நாமத்தை அழிக்க துடித்தார்களோ அவருடைய நாமங்களெல்லாம் அழிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இயேசுவின் நாமம் ஒன்றுதான் அது வெற்றி உள்ள ஒரு நாமமாக இருக்கிறது. இதை இந்த யோசபாத் ராஜா அறிந்திருந்தான். தேவனுடைய நாமம் உயர்ந்தது என்று சொல்லி அவன் அறிந்திருந்தபடியினாலே அவன் தேவனுடைய நாமத்தை அங்கே உயர்த்துகிறதை நாம் பார்க்கிறோம். 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 9வது வசனம் சொல்லுகிறது. ஒரு வசனத்திலே அவர் என்ன சொல்லுகிறார்? எங்கள் மேல் பட்டயம், நியாய தண்டனை, கொள்ளை நோய், பஞ்சம் முதலான தீமைகள் வந்தால் அப்பொழுது உம்முடைய நாமம் இந்த ஆலயத்தில் விளங்குகிறபடியால் நாங்கள் இந்த ஆலயத்திலும் உமது சந்நிதியிலும் வந்து நின்று எங்கள் இடுக்கண்களில் உம்மை நோக்கி கூப்பிடுகையில் தேவரீர் கேட்டு ரட்சிப்பீர் என்று சொல்லியிருக்கிறார்கள். அவர்களுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அவருடைய முன்னோர்கள் இந்த ஆலயத்துக்கு நேராய் ஜெபிக்கிற ஜெபம் கேட்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்படி எருசலேம் தேவாலயம் ஒரு விசேஷித்த ஆலயமாய் காணப்படுகிறது. மோசேயின் காலம் துவங்கி தாவீதுடைய காலம் வரைக்கும் தங்களுக்கென்று ஒரு தேவாலயம் அங்கே கட்டப்படவில்லை. கிமு 1004 தான் சாலமோன் அரசனால் இந்த ஆலயம் கட்டி முடிக்கப்படும். அந்த எருசலேம் தேவாலயம் முதலாக யூதர்களுக்கென்று கட்டப்பட்டது. இன்றைய மதிப்பீட்டில் அது கிட்டத்தட்ட 8 லட்சம் கோடி ரூபாய் அன்றைக்கே செலவிட்டு சாலமோன் ராஜா கட்டியிருக்கிறார். இந்த தேவாலயம் அழகுற கட்டப்பட்ட தேவாலயம், பொன்னால் பொறிக்கப்பட்ட பொன்னால் அலங்கரிக்கப்பட்ட அந்த தேவாலயம் கிமு 606 பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சரால் இது அழித்து போடப்பட்டது. நேபுகாத் நேச்சரனுடைய படையெடுப்பின் போது இந்த தேவாலயத்தை அவன் இடித்ததாக சரித்திரம் சொல்கிறது. அதன் பின்பு இஸ்ரவேல் பிரபுவாகிய செருபாபேல் என்கிற தேவ மனிதன் எழும்பி கிமு 515 இடிக்கப்பட்ட இந்த தேவாலயத்தை மறுபடியும் கட்டுகிறதை சரித்திரம் சொல்லுகிறது. இந்த ஆலயத்தை தான் கிமு 20ஆம் நூற்றாண்டிலிருந்து கிபி கிறிஸ்துக்கு பின் 66 வரை
ஏரோது ராஜா 46 வருடங்களாக இந்த ஆலயத்தை பழுது பார்த்தது மட்டுமல்ல, அதை அழகுற செய்து பழைய பொலிவுக்கு ஒத்த ஒரு பொலிவை கொண்டு வரும்படி அங்கே செய்ததாக பார்க்கிறோம். சரித்திரம் 46 வருடங்களாக பழுது பார்த்து அலங்காரமாக்கி இதை கட்டினான் என்று சொல்லப்படுகிறது. இப்படி கட்டப்பட்ட தேவாலயம் கிபி 70ஆம் ஆண்டிலே ஆகஸ்ட் 4ஆம் தேதி ரோம சக்கரவர்த்தியான வெஸ்பேசியன் ஆணையின்படி அவனது தளபதி தீத்து இந்த தேவாலயத்தை இடித்து தீக்கி இரையாக்கி போட்டான். தேவாலயம் இருந்த இடத்துல அது மண்மேடுகளாக காணப்பட்டு இருந்தது. அதை ஒன்றுமில்லாமல் அக்கினிக்கு இரையாக்கி அங்கே இருந்த ஜனங்களையும் அவன் அழித்து போட்டதாக அதை சரித்திரம் சொல்லுகிறது, வேதமும் சொல்லுகிறது. எனக்கு அன்பானவர்களே, தேவனுடைய பகைவர்கள் தேவனுக்கு விரோதமாய் எழும்பி தேவனுடைய சேனைக்கு விரோதமாகவும் தேவ ஜனங்களுக்கு விரோதமாகவும் எழும்பி அங்கே அழித்து போட்டதை நாம் பார்க்க முடியும். இப்படி அழித்து போட்ட தேவாலயம் இன்றைக்கு வரைக்கும் கட்டப்படவில்லை. இன்றைக்கு வரைக்கும் இந்த நூற்றாண்டு வரையிலும் கட்டப்படவில்லை. அப்படிப்பட்ட ஒரு நிலைமை காணப்படுகிறது. ஆனால் அந்த சூழ்நிலையில் மேற்கு சுவர் என்று சொல்லப்படுகிற ஒரு சுவர் இன்றைக்கும் இருக்கிறது. மேற்கு சுவர், அழுகையின் அதனுடைய பெயர் அழுகையின் சுவர். 2018ஆம் ஆண்டு மே மாதம் அந்த பகுதியை போய் பார்ப்பதற்கு தேவன் எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தார். கர்த்தருடைய கிருபையினால் அந்த இடத்தை நான் போய் பார்க்கும் பொழுது அந்த அழுகையின் சுவரிலே அநேக காகிதங்கள் அங்கே இருந்து சொருகி வைத்திருந்தார்கள். இது என்ன காகிதம் எனக்கு அப்பொழுது புரியவில்லை. அந்த காகிதத்தில் அநேக எழுத்துக்கள் எழுதப்பட்டு, விண்ணப்பங்கள் எழுதப்பட்டு, செப விண்ணப்பங்கள் எழுதப்பட்டு, அந்த காகிதங்களை அந்த சுவரிலே இருக்கிற அந்த ஒவ்வொரு இடைகளிலும் சந்துகளிலும் அவர்கள் சொருகி வைத்திருந்ததை பார்த்தோம். எங்களோடு வந்தவர்களும் அதில் ஒரு சில குறிப்புகளை எழுதி வைத்தார். நான் அதை செய்யவில்லை. ஆனால் அதை குறித்து நான் அப்படி ஒன்றும் தியானம் பண்ணவில்லை. ஆனால் மறுபடியும் நான் என்னுடைய இல்லத்திற்கு வந்து ஏன் இதை இப்படி செய்கிறார்கள், ஏன் இப்படி ஆலயம் இடிக்கப்பட்டு இன்னைக்கு மண்மேடாய் காணப்படுகிறது, இப்படிப்பட்ட சூழ்நிலை ஏன் இப்படி செய்கிறார்கள் என்று சொல்லி வேதத்தை வாசிக்கும் போதுதான் இந்த வசனம் எனக்கு வந்தது. இந்த 9வது வசனம், எங்கள் மேல் பட்டயம், நியாய தண்டனை, கொள்ளை நோய், பஞ்சம் முதலான தீமைகள் வந்தால் அப்பொழுது உம்முடைய நாமம் விளங்குகிறபடியால் நாங்கள் இந்த ஆலயத்தில் உமது சந்நிதியில் வந்து நின்று எங்கள் இடுக்கண்ணில் உம்மை நோக்கி கூப்பிடுகையில், இடுக்கண் நேரத்தில் உம்மை நோக்கி கூப்பிடுகையில் கர்த்தர் கேட்பீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால தான் ஜனங்கள் இன்றைக்கும் அந்த ஆலயத்தில் அப்படிப்பட்ட காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சூழ்நிலையில் இதே யோசபாத் ராஜா, எங்களுடைய முன்னோர்கள் இந்த ஆலயத்தில் சொல்லியிருக்கிறார்கள், நாங்கள் இதில் ஜெபிக்கப்படும் விண்ணப்பங்களுக்கு, வாய்க்கப்படும் விண்ணப்பங்களுக்கு கர்த்தர் கேட்டு எங்கள் இடுக்கணிலே நீர் எங்களுக்கு உதவிவீர் என்று சொல்லி இருக்கிறார்கள், எங்களை நீர் ரட்சிப்பீர் என்று சொல்லியிருக்கிறார்கள் என்று சொல்லுகிறதை, யோசபாத் ராஜா சொல்கிறதை நாம் பார்க்க முடியும். அருமையான தேவஜனமே, பாவத்திற்கு ஏற்ற தண்டனை வாதை உன் கூடாரத்தை அணுகாது. மரணம்தான் பாவத்துக்கு ஏற்ற தண்டனை, மரணம். ஆனால் தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, மரணம் உன் கூடாரத்தை அணுகாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தருடைய வசனங்களை வைத்து நாம் ஜெபிக்கும் பொழுது அப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து நாம் விடுவிக்கப்பட முடியும். நான் 23ஆம் சங்கீதம் சொல்லுகிறது, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்று சொல்லி அங்கே சங்கீதக்காரன் பாடுகிறதை நாம் பார்க்கிறோம். எனவே இக்கட்டு நேரத்தில், ஆபத்து நேரத்தில், சோதனை நேரத்தில் தேவனுடைய வசனங்களை வைத்து, தேவனுடைய விசுவாச பிரமாணங்களை வைத்து, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த விசுவாச காரியங்களை வைத்து நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அந்த இடத்துல நமக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். 3வது 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயந்தீர்க்க மாட்டீரோ, எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை, நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவும் இல்லை, ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. நாங்கள் என்ன செய்யணும்னு தெரியல, இந்த இக்கட்டான நேரத்தில் என்ன செய்யணும்னு தெரியல, அப்படிப்பட்ட சூழ்நிலை உம்முடைய கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது.
அப்படி என்று சொல்லி ஒரு விண்ணப்பத்தை அங்கே நாம் வார்க்க தன்னுடைய இருதயத்தை திறந்து தேவனுக்கு தெரியப்படுத்துகிறார். உள்ளத்தில் இருக்கிற சில பேர் பார்த்திங்கன்னா உள்ளத்தில் பயத்தை வைத்துக்கொண்டு தைரியமாக பேசுவாங்க. அது மனிதனிடத்தில் பேசலாம், மனிதனிடத்தில் நான் அப்படி தான் பேசணும். பிரசங்கிக்கிற என்னுடைய வாழ்க்கையிலும் எவ்வளோ போராட்டங்கள் இருக்கலாம், ஆனால் பிரசங்கிக்கும் பொழுது நான் தைரியத்தோடு உங்களுக்கு நான் ஆறுதல் படுத்தும்படி, உங்களை தைரியப்படுத்தும்படி பிரசங்கிக்கிறேன். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பயம் காணப்படுமானால் நான் அதை கர்த்தரிடத்திலே தெரிவிக்க வேண்டும். அப்படி தான் இந்த யோசபாத் ராஜா தனக்கு உள்ளான இருதயத்தில் இருக்கிற தன்னுடைய உள்ளான அதாவது இல்லை இருதயத்தை காயப்படுத்துகிற இந்த காரியத்தை குறித்து அவன் அங்கே சொல்லுகிறதை பார்க்க தன்னுடைய மனதை திறந்து கர்த்தரிடத்தில் சொல்லுகிறான். நாமும் நம்முடைய வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலும் நம் மனதை திறந்து கர்த்தரிடத்தில் பேசுகிறவர்களாக இருக்கிறோம். மனதில் உள்ளதை அப்படியே நாம் வெளிப்படுத்த வேண்டும். அதுதான் ஜெபமாய் இருக்கிறது, அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் பலனாய் இருக்கிறது. ஒருவேளை பயம் நமக்கு பலவீனத்தை கொண்டு வரும், கர்த்தர் அதை பலத்தால் நிரப்ப வல்லவராய் இருக்கிறார். பயந்த நம்முடைய உள்ளத்தை அவர் பலப்படுத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், நான் உள்ளத்திலே பயமும் நடுக்கத்தோடும் ஊழியம் செய்தேன் என்று எழுதி வைத்திருக்கிறார். பயத்தோடு அவர் ஊழியம் செய்தாராம். பாருங்கள், அது உண்மையை சொல்கிறார் ஆண்டவர். ஆண்டவரே, நான் உம்முடைய ஊழியம் செய்யும் பொழுது நான் பயத்தோடும் நடுக்கத்தோடும் உமக்கு நான் ஊழியம் செய்தேன் என்று சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். அதனால் நமக்கு வருகிற பேர் ஆபத்திலே நமக்கு வருகிறவர், நம்மை பாதுகாக்கிறவர் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான், ஒருவர் தான். அவரை நோக்கி பார்க்கும் பொழுது நமக்கு விடுதலை உண்டாகிறதா இருக்கிறது. அதாவது கர்த்தர் ஜெபித்து முடித்தோடனே பதில் கொடுக்கிறதை நாம் பார்க்க முடியும். அங்கே அதாவது இஸ்ரவேல் ஜனங்களும் யோசபாத் ராஜாவும் தன்னுடைய சாம்ராஜ்யத்தினுடைய அனைத்து மக்களும் கர்த்தருடைய சமூகத்தில் உபவாசித்து ஜெபித்த பொழுது கர்த்தர் உடனே அங்கே பதில் செய்கிறார். என்ன பதில் சொல்கிறார்? நான் உங்களுக்காக யுத்தம் செய்வேன், நான் உங்களுக்காக யுத்தம் செய்வேன். ஜெபித்த பொழுது ஒரு பதில் உண்டாகிறது. காரணம் என்ற அவர் உண்மையாய் இருந்த ஒரு மனிதன், உண்மையாய் கர்த்தரை சேவித்த மனிதன், உண்மையாய் கர்த்தரை தேடின மனிதன், உண்மையாய் இருந்தபடினால்தான் அவருடைய சத்தத்திற்கு ஆண்டவர் செவி கொடுத்தார். சூழ்நிலைகளை கண்டு நாம் கலங்கிவிடக்கூடாது, சூழ்நிலை கண்டு நாம் கலங்கி விடக்கூடாது. நன்மையானதை கர்த்தர் செய்வார், அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார், அந்த வாக்கை நிறைவேற்ற அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார் என்று கர்த்தர் மேல் நாம் நம்பிக்கை உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். 2 நாளாகவும் 20ஆம் அதிகாரம் 20வது வசனம் சொல்கிற, ராஜா ஜனங்களை பார்த்து சொன்னார், நீங்கள் கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். நீங்கள் கர்த்தரை நம்புங்க. பாருங்க, ஒரு ராஜா எவ்வளவு சொல்றார், தேச ஜனங்களை பார்த்து சொல்றாரு, நீங்கள் கர்த்தரை நம்புங்க. இவருக்கு 1000 பிரச்சனை. பக்கத்தில் இருந்து 3 ராஜாக்கள் வந்து பயமுறுத்திட்டு இருக்கிறாங்க. ஜனங்கள் எல்லாரும் ராஜாவை பார்க்கிறார்கள். ஏனென்றால் பாதுகாக்க வேண்டிய ராஜா பயந்து இருந்தாலும் கூட அவர் சொல்கிறார், தைரியப்படுத்துகிறார் அந்த இடத்துல, நீங்கள் பயப்படாதீர்கள். நீங்கள் ராஜா ஜனங்களை பார்த்து சொல்லுகிற காரியம், நீங்கள் கர்த்தரை நம்புங்க. முதல்ல நீங்கள் விசுவாசிங்க, கர்த்தர் செய்வார் என்பதை நம்புங்கள். அப்பொழுது நிலைப்படுவீர்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள், அப்பொழுது நீங்கள் விடுதலையாக்கப்படுவீர்கள். இந்த இக்கட்டான சூழ்நிலையில் நம்முடைய தேசத்திற்கு வந்திருக்கிற இந்த இக்கட்டில் கர்த்தர் இந்த காரியத்தை செய்வார். இந்த கொள்ளை நோய் எங்களுடைய தேசத்தை விட்டு அப்புறப்படுத்துவார், எங்களுக்கு விடுதலை தருவார், என்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் பலப்படுத்துவார். நாங்கள் மறுபடியும் எழுந்து பிரகாசிப்போம், நாங்கள் மறுபடியும் கர்த்தருக்காக ஊழியம் செய்வோம், என்னுடைய ஜனங்கள் பாதுகாக்கப்படுவார்கள், என்னுடைய தேசம் பாதுகாக்கப்படும், என்னுடைய சபையின் மக்கள் பாதுகாக்கப்படுவார்கள், என்னுடைய குடும்பம் பாதுகாக்கப்படும் என்கிற ஒரு ஆணித்தரமான விசுவாசம் நமக்குள்ளே காணப்படுகிறதாய் இருக்க வேண்டும். 2 நாளாகவும் 20, 21, 22 ஆகிய வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது, பின்பு அவன் ஜனத்தோடைய ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாக நடந்து போய் கர்த்தரை துதிங்கள், அவர் கிருபை என்று பொழுது கர்த்தரை பாடினான். முதலாவது அவன் உபவாசத்தை கூறுவித்தான், 2வது கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள். உபவாசம் கூடின இடத்துல கர்த்தரை மகிமைப்படுத்தினாங்க. அவர் செய்த நன்மைகளை எண்ணி அவருக்கு ஸ்தோத்திர பலி செலுத்தினார்கள். அவருடைய மேன்மையை அங்கே புகழ்ந்து பாடினார்கள். 3வது என்ன நடக்கிறது? சகல ஜனங்களை பார்த்து, அதாவது தேவனுடைய வசனத்தின் மூலமாக அவர்களை திடப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம்.
தேவனுடைய வசனத்தை அவர்களுக்கு மேற்கோள் காட்டி அவர்களை உயிர்ப்பிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஜனங்களோடைய ஆலோசனை பண்ணினார், இராணுவ அதிகாரிகளோடு ஆலோசனை நடத்தினார், சாதாரண மக்களோடு நல்ல ஆலோசனை பண்ணினார். எல்லாரையும் தலைவர்களை கூட்டி அவர் ஆலோசனை பண்ணி அங்கே என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னது மட்டுமல்ல, கர்த்தரை துதிக்கும்படி பாடகர்களை அங்கே நியமித்ததை பார்க்கிறோம். போர் வீரர்களை நிறுத்தலை, யுத்தத்துக்கு போர் வீரர்கள் தான் தேவை. ஆனால் போர் வீரர்களை நிறுத்தாதபடி கர்த்தரை துதிக்க அங்கே ஆயத்தப்படுகிறவர்களாக இருக்கிறார். இதுதான் ஒரு தேவனுடைய பிள்ளை செய்ய வேண்டியது. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வந்தால், நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு சூழ்நிலை வந்தால், இறுக்கமான ஒரு சூழ்நிலை வந்தால், நம்முடைய வாழ்க்கையே முடிந்து போகிற வளைமைக்கு ஒரு நிலைமை வரும் பொழுது, முதலாவது நாம் செய்யும் பொழுது கர்த்தரை தேட வேண்டும். அவரை தேடி அவர்தான் தஞ்சம் என்று சொல்லி அவரிடத்தில் சரணடைய வேண்டும். அவரை பாடி துதிக்க வேண்டும், அவரை புகழ வேண்டும். அவருடைய நாமத்தை தேடும் பொழுது கர்த்தர் அதிலிருந்து நமக்கு விடுதலை தருகிறவராக இருக்கிறார். நல்ல ஆலோசனை பண்ணின மட்டுமல்ல, அதன்படி செய்ய அவர் தங்களை திடப்படுத்தி கொண்டார். ஜனங்களை ஒன்று சேர்த்து திடப்படுத்தினார். எல்லாரும் கர்த்தரை ஆராதிப்போம் என்று பாடகர்களை அங்கே நிறுத்தினதாக நாம் பார்க்க முடியும். அருமையான தேவ ஜனமே, நாமும் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் கூட நாம் இக்கட்டு துன்பங்கள் சோதனைகள் வரும் பொழுது மனித உதவிகளை நாடாமல் ஏதோ ஒரு காரியத்தை செய்துவிட வேண்டும் என்று சொல்லி அதற்கு அது முன்னுக்கு முன் முரணான காரியங்களை நாம் செய்வதற்கு எத்தனைப்படாதபடி முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடணும், அவருடைய சமூகத்தை தேடணும். அவரை தேடி அவருடைய சமூகமே தஞ்சம், இவர் நமக்கு தீர்க்க வல்லவராக இருக்கிறார், என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி என்னுடைய குறைவுகளை எல்லாம் அவர் நிறைவாக்க வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி அவரை தேட வேண்டும். அவரை தஞ்சம் என்று அவருடைய பாதத்திலே நாம் விழ வேண்டும். விழும் பொழுது கர்த்தர் நம்மை விடுதலையாக்குற தேவனாய் இருக்கிறார். தீர்க்கதரிசனம் வெளிப்பட்ட உடனே மகாபலத்த சத்தத்தோடு கர்த்தரை துதித்து பாடகரை நிறுத்தி கர்த்தர் நல்லவர் என்பதை அவர்கள் அங்கே பறைசாற்றினதாக பார்க்கிறோம். கடைசியில் என்ன நடந்தது? யுத்தத்திலே ஜெயம் பெற்றவர்களானார்கள். 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 26வது வசனம் சொல்லுகிறது, அவர்கள் பெராக்காவிலே கூடி 4ஆம் நாளில் பெராக்காவிலே கூடினார்கள். அங்கே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள். ஆதலால் அவ்விடத்திற்கு இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி பெராக்கா என்னும் பெயர் வந்தது. ஜெபிக்க கர்த்தரை ஆராதிக்க கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த உரத்த சத்தமாய் தேவனுடைய ஆர்ப்பரிப்பு சத்தத்தோடு தேவனை ஆராதிக்க இக்கட்டு நேரத்திலும் ஆபத்து காலத்திலும் சோதனை காலங்களிலும் நம்முடைய எல்லா குறைகளின் மத்தியிலும் தேவனை ஆராதிக்க சத்துரு வெட்கப்பட்டு ஓடி விடுவான். சத்துரு ஒருவருக்கொரு வெட்டுண்டு விழுந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிற அந்த 3 ராஜாக்களும் தங்களுக்குள்ளாகவே ஒருவருக்கொரு வெட்டி அங்கே மரித்து போனதை நாம் பார்க்க முடியும். அருமையான தேவஜனமே, நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படிதான். சத்துரு யாரை விழுங்கலாமோ என்று கர்ச்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றி வருகிறான். நாம் நாட வேண்டிய அடைக்கல பட்டணம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துனுடைய பாதம்தான். அவர்தான் நமக்கு தஞ்சம். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொல்லியிருக்கிறாரே. அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன? ஆபத்து நேரம் நெருங்கும் பொழுது, வியாதிகள் வரும் பொழுது, போராட்டங்கள் வரும் பொழுது, கலக்கங்கள் வரும் பொழுது, 4 பக்கங்களிலும் நாம் அமிழ்ந்து போகத்தக்கதான, நம்முடைய வாழ்க்கையை அமிழ்ந்து போகத்தக்கதான பிரச்சனைகள் வரும் பொழுது கர்த்தர் நம் பக்கத்தில் இருக்கிறார். கர்த்தர் எனக்கு சகாயர், மனிதன் எனக்கு என்ன செய்வான்? கர்த்தர் எனக்கு சகாயராய் இருக்கிறார் என்று சொல்லி நாம் நம்பிக்கை உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். இந்த காரியத்தில் தாவீது ராஜா மிகவும் பலமுள்ளவராக இருக்கிறார். ஆபத்து நேரத்தில் நான் அவரை நோக்கி கூப்பிடுவேன், அவர் என் சத்தத்தை கேட்பார், என்னை விடுதலை ஆக்குவார், எனக்கு விடுதலை கொடுப்பார் என்று சொல்லி அநேக பாடல்களை பாடுகிறதை நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 85 15 16வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது இந்த காரியத்தை நாம் பார்க்க முடியும். அவர் எனக்கு விடுதலை தருவார், என்னை அவர் தேற்றுவார், அவர் எனக்கு இந்த இக்கட்டான நிலைமையிலிருந்து என்னை மாற்றுவார் என்று சொல்லி நம்பிக்கையோடே கர்த்தரை ஆராதிக்கிறதை நாம் பார்க்க முடியும். நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் நம்பிக்கையோடு விசுவாசத்தை கடுகளவும் நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது. விசுவாசத்தில் குறைபாடே வரக்கூடாது. எந்த நெருக்கம் வந்தாலும் என்னை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர், அவர் என்னை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆபத்து காலத்தில் மட்டுமல்ல, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அக்கினி சூளையிலே போடப்பட்ட போதிலும், அந்த நிலைமை அவருடைய வாழ்க்கையில் நடந்த போதிலும்
அந்த விசுவாசத்தை விட்டு கொஞ்சமும் அவங்க மாறலை. கர்த்தரை விட்டு அவங்க பின்வாங்கவில்லை. கர்த்தரை அவங்க மறுதலிக்கவும் இல்லை. கர்த்தர் எங்களை விடுதலையாக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அப்படி அவர் விடுவிக்காமல் போனாலும் நீ நிறுத்தின அந்த பொற்சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம் என்று சொல்லி மறுதலித்ததை பார்க்கிறோம். அருமையான தேவ ஜனமே, அப்படிப்பட்ட தைரியம் தான் இன்றைக்கு தேவை. இனி சூழ்நிலை எப்படி மாறுமோ தெரியாது, உலகம் எப்படி போய்கொண்டிருக்குமோ தெரியாது, காலங்கள் மாறிக்கொண்டிருக்கிறது, ஊழியங்களுக்கு விரோதமான அநேக எதிர்ப்புகள் வந்து கொண்டிருக்கிறது. இருந்தாலும் நாம் கர்த்தருக்குள்ளாக தைரியப்பட வேண்டியவர்களாக இருக்கிறோம். நாம் கர்த்தருக்குள்ளாக பலப்பட வேண்டியவர்களாக இருக்கிறோம். கர்த்தருக்காக எழுந்து பிரகாசிக்கிறவர்களாக இருக்கிறோம். அந்த நேரம் இப்பொழுது வந்திருக்கிறது. இது எழுப்புதலின் காலமாக இருக்கிறது. இன்றைக்கு ஒரு எழுப்புதலின் காலத்துக்குள்ளே நாம் வந்திருக்கிறோம். அருமையான என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரி, அருமையான சகோதரா, அருமையான தம்பி, அருமையான தங்கச்சி, கர்த்தர் உன்னை தான் தேடுகிறார். கர்த்தர் உன்னை தான் தேடுகிறார். கர்த்தருடைய ராஜ்யத்தில், கர்த்தருடைய போர்ப்படையில் நீயும் ஒரு தளபதியாய், நீயும் போர் சேவகராய் தீங்கு அனுபவிக்கும்படியாக, யுத்தத்தை செய்யும்படியாக, சத்துருக்கு விரோதமாய் எழும்பி போரிடத்தக்கதான திராணி உனக்கு உண்டாயிருக்கும்படியாக நீ இந்த அழைப்பிலே வந்து சேர். கர்த்தர் உன்னை பயன்படுத்துவார். கர்த்தர் உன்னை வல்லமையாய் எடுத்து பயன்படுத்தி உனக்காக அவர் யுத்தம் செய்கிற தேவன் என்பதை நீ மறந்து விடாதே. உன்னை ஒரு நாளும் அவர் விட்டு விடுகிற தேவன் அல்ல, உன்னை கைவிடுகிற தேவன் அல்ல. உனக்காக அவர் யுத்தம் செய்வார். நீ ஒரு கால் எடுத்து வைத்தால் அவர் உன்னோடு நடந்து வருவார். நீ அவருடைய கரங்களை பிடித்து நடந்தால் அவர் உன் கரங்களை பிடித்து அவர் உன்னோடு நடந்து வர அவர் வல்லவராய் இருக்கிறார். அதனால் மனதை தளர விடாதீர்கள், கலங்காதீர்கள். யுத்தம் உங்களுடையதல்ல. இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற யுத்தம் உங்களுடையதல்ல. கர்த்தருடைய நாமத்தினாலே இந்த இடத்திலிருந்து சொல்கிறேன், இந்த பரிசுத்த பலிபீடத்திலிருந்து சொல்கிறேன், உங்களுக்கு நடந்து கொண்டிருக்கிற யுத்தம் அது உங்களுக்கான யுத்தம் அல்ல, அது கர்த்தரின் யுத்தம். நீங்கள் சும்மா நின்று வேடிக்கை பாருங்கள். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் ஒன்று உண்டு. இப்பொழுது நாம் சொன்னது போல இந்த சொல்லப்பட்ட காரியங்களை நீங்கள் மனதிலே வைத்து உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் உபவாசம் இருந்து தேவ சமூகத்தை தேடி அவரை ஆராதித்து அவருடைய நாமத்தை புகழ்ந்து உங்களுடைய விண்ணப்பங்களை அவருடைய சமூகத்தில் வைத்து ஜெபிப்பீர்களானால் கர்த்தர் உங்களை விடுதலையாக்குவார். உங்களை கீழாக்காமல் மேலாக்குவார், வாளாக்காமல் தலையாக்குவார். கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையிலே செய்வாராக. ஆமென். இந்த நாளிலும் கேட்ட செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வந்திருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த வசனங்களை வைத்து நீங்கள் ஜெபிங்கள். யோசபாத் வாழ்க்கையில் அற்புதம் செய்தீங்களா? ஆண்டவரே, என் வாழ்க்கையிலும் ஒரு அற்புதத்தை செய்யும் என்று சொல்லி எல்லாரும் ஒப்பு கொடுப்போமா? எல்லாரும் முழங்கால் படியிடுங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைகள், பெரியவங்க, சகோதரமார் எல்லாரும் முழங்கால் படியிடுங்க. முழங்கால் படிட்டு ஆண்டோடைய சமூகத்தை தேடலாமா? எல்லாரும் தேடுவோம். ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்கள் வாழ்க்கையில் வந்ததான எந்த காரியமாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, சூழ்நிலையை மாற்றுகிற தேவன் உன்னோடு கூட இருக்கிறார், உன் அருகில் இருக்கிறார், உங்கள் வீட்டுக்குள்ளே வந்திருக்கிறார். அவர் உங்களோடு இருந்து உங்களுக்காக யுத்தம் செய்ய அவர் ஆயத்தமாக இருக்கிறார். நீ அவரை தேடினால் அவர் உனக்கு தென்படுவார். நீ அவரை தேடினால் அவர் உனக்கு தென்படுவார். இந்த நேரத்தை கர்த்தரை தேடுகிற நேரமாய் நீ மாற்று. உன் இருதயத்தை ஆண்டவர் சமூகத்தில் ஊற்று. உன்னுடைய இருதயத்தில் இருக்கிற எல்லா காரியத்தையும் தேவ சமூகத்தில் ஊற்றிவிடு. பிராங்கா சொல்ல, உண்மையே சொல்லு. உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிற காரியத்தை தேவ சமூகத்தில் தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் என்று வேதம் சொல்லுகிறது. அருமையானவர்களே, நீங்கள் இந்த வேளையில் உங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் உங்களை உயர்த்த விரும்புகிறார், உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். கடைசி கால எழுப்புதலிலே கர்த்தர் மகிமையான ஒரு ஊழியத்தை செய்ய உங்களையும் என்னையும் கர்த்தர் அழைத்திருக்கிறார். அதை நிறைவேற்றுவீர்களா? உங்களுடைய இருதயத்தில் கை வைத்து, ஆண்டவரே, நான் ஆயத்தமாக இருக்கிறேன். யோசபாத்துக்கு உதவி செய்த தேவன் எனக்கும் நீர் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறீர். இக்கட்டு காலத்தில் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறீர். ஆண்டவரே, இந்த காரியத்துக்கு பின்பாக ஆண்டவருடைய வாழ்க்கையில் வரப்போகிற மாபெரும் எழுப்புதலுக்காக, என்னுடைய வாழ்க்கையில் நடக்க போகிற அதிசயமான காரியங்களுக்காக நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஐயா. உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் சத்தியத்தை கேட்ட ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும். சிறியோர் முதல் பெரியோர் மட்டும் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும்.
ஒவ்வொருவரும் ஆண்டவரே உள்ளான மனிதனில் அவர்களை மறுபுறப்படுத்துவீராக. அவர்கள் தேவனுக்காக எழுந்து பிரகாசிக்க கர்த்தர் உதவி செய்வீராக. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். உடைய வசனத்தின்படி அவர்களை ஆசீர்வதியும். தேவ சமாதானம் அவர்களையும் நடத்துவதாக. எல்லா துதியும் எல்லா கனமும் எல்லா மகிமையும் எங்கள் ஆண்டவர் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் ஒவ்வொரு வீடுகளிலும் கர்த்தருடைய வருகை மட்டும், ஒவ்வொரு குடும்பத்தாரோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென், ஆமென்.